நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு, போஸ் அழுதுட்டான் தெரியுமா உனக்கு, அமீர் அழுதுட்டான் தெரியுமா உனக்கு, அமீர் கல்லே கரைச்சன் தெரியுமா உனக்கு. ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலையில். ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. இந்த கதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்க போகிற உங்களுக்கும் பார்த்த எனக்கும் கூட ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு படம். இயக்குனர் நந்தா பெரியசாமியை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஆனால் அவருடைய எல்லா கதைகளும் கருவில் வந்து உயிர் பெறும்போதே எனக்கு அறிமுகமாகிடும். ஒரு வரி இருக்கும், அப்போ சொல்லுவார். அது 10 வரியாக இருக்கும்போது சொல்லுவார். அப்புறம் அது தவழ்ந்து அப்படி நடக்க போகும்போது சொல்லுவார். அப்புறம் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான போது சொல்லுவார். பூப்பு பெய்தியது பிறகு மன வாழ்க்கைக்கு சரின்னு அதையும் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கதையை சொல்லிகிட்டே இருப்பாரா. எல்லாத்தையுமே ரொம்ப ரசிக்கிறபடி. அவருக்கு நேர காலமாக தெரியாது, எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும். நைட்டு 12 மணி 3 மணி 4 மணி விடிய காலம் 5 மணி எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பார். ஆனால் ஒரு சீனுன்னா உடனே நம்பார், சொல்லுங்கள், அசராமல் கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்ரூபமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்தில் இருந்தே ஒரு இதயம் வரும், கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டையும் அவர் நிறையா சொல்லியிருந்தாலும் சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான, ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு அவர் பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும்னு நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறை அன்பும் சொல்லியிருந்தார், என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையாக தானே வாழணும், ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனாக உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனால் அதை வந்து இன்றைக்கி கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்போனா இந்த பூமியில் அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை, இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்றைக்கி அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் இதை கொண்டு ஒப்படைக்கிற ஒரு சூழலுக்கு நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளோ காலம் செய்யாமல் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த படத்தை இந்த குழு உங்கள் முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவே தான் இப்போ சொல்கிறோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்துருப்பான், நாம் தான் தலையில் தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமாக உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனால் இது பார்த்ததுக்கு பிறகு ஆமாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சிக்கிடுச்சுல்ல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனது இல்லை, இது நம்மளது இல்லை, ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல இல்லை அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. லிங்குசாமி சார் அவர்களுக்கு எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்க வேண்டியதான்.
இல்லை இன்னொரு என்ன பண்ணுவோம், ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்னால் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சிந்தில் அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெருவாக கேட்டி அம்பா ஏழை முக்கால் நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதா அப்படின்னு இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன் ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுற்றப்படுத்து கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவருடைய எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் நான் அவரை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன் நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7-8 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியாக இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களெல்லாம் அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டென்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் தம்மு கடிச்சிட்டு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவர் 18வது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் தன் மகளை 18 வயசில் பார்க்குறாரு. தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போகிறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்கிது. அந்த பெண்ணு அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை இப்போ நீ நல்லவனா நடி, நான் நம்ம வாழ்க்கையில் என்ன நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நம்ம நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனாக ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயா நம்ம இந்த நாள் தான் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறானடா. அந்த அது நல்லவர் வர்றாருங்க, ஐயையோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்களே எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலேருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை. இறையன்பு ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர், அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறாரு, படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார், தலைமைச் செயலாளராக இருக்கார். நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துடுன்றதுக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு. அவர் துணைவியார் வந்தார், அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சி, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் கேட்ட மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டவன் வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேறு யாரோடு போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேறு மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்குற பொழுது புரிஞ்சுப்பீங்க, இப்படியாடா ஒருத்தர் இருப்ப, இப்படியாடா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளோதான் இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்போ நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரக்கனி அவர் கேட்டார். நீங்கள் எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் பேசுவாங்க.
டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, டெய்லர் முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம். பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? என்னடா அது, லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் நமக்கு சகஜம்தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்தில் கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுட்டா தெரியுமா உங்களுக்கு? ஹே, அமீர் மனுஷன் தானே, அழுவார் இல்லையா? அமீர் கல்லே கரைச்சன் தெரியுமா உனக்கு? என்னடா டெம்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு வந்து லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுது நான் பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாதுன்னு ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டில் ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்குறவங்க அத்தை கண்ணிலேருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து, மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறைய நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக எழுத வேண்டிய ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸுக்கு வந்து இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும்போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுது. ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸ்க்கு ஒரு படமாக இருந்துச்சு. திருப்பதி பிக்சர்ஸ் எடுக்கிற படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவலாக பண்ணுச்சு. அதுபோல் இந்த கம்பெனி, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரித்தாலும் நல்ல படமாக இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதில் நம்ம நண்பன் சமுத்திரகனி நடித்தது வந்து எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்குது. அங்கே அந்த கடையில் போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கள்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரகனியான நம்ம சேத்தூர் தான், அவரும் மதுரை தான் தெரியும். ஏன்னா அதை கரெக்டாக சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த்து கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள். அவர் வந்து அட்வைஸாக பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த படத்தில் அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் நண்பனுங்க அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள். அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதில் பாரதி சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸில் அன்லிமிட்டட் எமோஷனில் கொட்டியிருக்காங்க நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுக்கரசியம்மா வந்து கதையை சொல்கிறாங்க, சொல்லலை, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்களில் கண்ணால் நடித்தது நான் பார்த்தேன். முன்னாள் தான் பார்த்தேன் மேடம். ரொம்ப அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் இந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போகிறோம், புது ஆளுகள் வரும்போது பழையெல்லாம் மறந்து ஓடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவுக்கரசியம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டரு. ஹாட்ஸாப்பி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும், நேர்மை தான் வெற்றியின் ரகசியம்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதுனதுக்கு 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகனும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்தில் 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4வது ஆள் போய் கரெக்டாக பாஸ் ஆகி போனால் தான் அங்கே வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடியும் தான் நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படமாயிருச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து இங்கே நிற்கிறாருக்கு. எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தேட்டரில் போடணும், இந்த படம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவாக உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும்.
நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.